இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் மாதிரி அவங்க பிராண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ஐ எம் நாட் டேக்கிங் அப் சச் கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ். புர்கா பற்றி பாட்டு லைக் ஏன் என்ன வச்சு பண்ணுறீங்க? Charles Group presents Startup Singham, co-presented by Zoho, powered by Sangeeta Gadgets. Watch every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar. Chettinad Cements, top choice for durable concrete construction. Experience the thrill. Watch sharks glide overhead at India's first tunnel aquarium, VGP Marine Kingdom. Book your tickets now. இவங்களோட டாட்டர் அப்படிங்கிறப்ப அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க டாட்டர், பட் அவங்க அச்சீவ்மெண்ட்ஸ் அவங்களது. நம்ம ஓன் we have to make our own path and identity. பட் நம்ம நார்மலாகவே பிஹேவ் பண்ணாலும் சம்டைம்ஸ் அது வந்துட்டு அவங்க வேற மாதிரி எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரோபோட்ஸ் கிடையாது டு எல்லாமே இக்னோர் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் நமக்கு சகிப்புத்தன்மை ஜாஸ்தி ஆகிடும். அதுதான் இது எல்லா டைமும் அது ஹர்ட் ஆகும் தான், அது எதுவும் பண்ண முடியாது. இதில் ஏதாவது ஜெண்டர் பயாஸ் இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்களா? அதில் ஏதாவது உங்களுக்கு ப்ரெஷர் பாயிண்ட் எதுவும் இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த இது இருக்குது, ஜெண்டர் இது இருக்குது. நானே பார்த்துருக்கேன். when a female is composing versus a male doing itன்றது I have seen it. உங்களுக்கே அது நடந்திருக்குங்கிறப்ப did you discuss these things with your அப்பா? இதெல்லாம் பேசியிருக்கீங்களா? இது மாதிரி மேல்னால் இப்படி இருக்குது, ஃபீமேல் இதெல்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா அப்பா கிட்ட? இது ஒரு பியர் ப்ரெஷர் இல்லையா? ஸோ நம்ம வந்து அப்பா கூட இருக்கிறோம், அப்பாவோட இண்டஸ்ட்ரியில் இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப அவர் பேரை வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது ஒரு பியர் ப்ரெஷர் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு பியர் ப்ரெஷர். சார் நிறைய பேர் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் இருக்கிறப்ப நமக்கு ஓகே இட் வி காட் இட் அண்ட் அவங்களும் அதை வேற நெப்போன்னு சொல்லிடுவாங்க. அது அடுத்ததாக உங்களுக்கு அந்த இல்லை அது நடந்துச்சு ஜூனில். ஃபர்ஸ்ட் அவங்க அனௌன்ஸ் பண்ணாத வரைக்கும் அது ஏதோ ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும், நிம்மதியாக இருந்துச்சு. வெளில அனௌன்ஸ் பண்ணோடனே ஏதோ நிச்சயம் சொன்ன போல ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. the one advice அப்பா உங்களுக்கு கொடுத்தது இப்போ வரைக்கும் நீங்கள் கேரி பண்ணியிருக்கீங்க? டோன்ட் ஃபாலோ ட்ரெண்ட்ஸ், யூ மேக் யுவர் ஓன் ட்ரெண்ட். அந்த மாதிரி எல்லாருமே வீட்டில் வந்துட்டு மியூசிக் கம்போசர்ஸ், சிங்கர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு ஓகேவா இருக்கா? இல்லை இட்ஸ் நாட் போரிங். ஏன்னா எல்லாருமே டிஃப்ரெண்ட் திங்ஸ் பண்ணுறாங்க, அவங்களோட டேஸ்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட். ஸோ அவங்க கிட்ட இருந்து அது லேர்னிங்காக தான் நான் பார்க்குறேன். ஸோ அப்போ நான் அப்பாவை தவிர உங்களுக்கு வந்து மியூசிக் இன்ஸ்பிரேஷன் தான் யார்? எனக்கு ஒர்க் வந்து நீங்கள் அப்பா கிட்ட இருந்து எடுத்துப்பீங்க, பட் மேனேஜிங் த ஃபேமிலி அண்ட் மேனேஜிங் சம் அதர் திங்ஸ் வந்துட்டு நம்ம எப்போவுமே சில விஷயங்கள் அம்மாவை தான் எடுத்துப்போம். எனக்கு சின்ன வயசுலேயே நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு அது பெருசாக ஒரு ட்ரான்சிஷனோ எதுவுமே எனக்கு வியர்டாக ஃபீல் ஆகலை. ஸோ ஒரு இவங்க வாய்ஸில் வந்து ஒரு டிவைன் வைப் இருக்கும். அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு தெரியும். எனக்கு அந்த பட்ஜெட் கிடையாது. சரி நான் யோசிச்சு கேட்டேன். அதுக்கப்புறம் இந்தமாரி கால் பண்ணேன், தலா இந்தமாரி ஒரு சாங் இருக்குது அப்படின்ட்டு கால் பண்ணி கேட்கல. சரி ஓகே பாட முடியாது, நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்கன்னு நினச்சேன். நாங்கள் தான் வெளில நினச்சிட்டு இருக்கோம் சாரோட பொண்ணு அப்படின்னு. பட் இங்கே வந்து அப்படி ஒரு விஷயமே இல்லை. பெகின்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட வந்து இந்த நேர்காணலில் யார் இணைஞ்சிருக்கா அப்படின்னா கத்தீஜா ரஹ்மான் அண்ட் வில்வா 2 பேர் தான் இணைஞ்சிருக்காங்க. ஸோ வெல்கம் டு த ஷோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்கீங்க 2 பேரும் தெரிஞ்சுக்கலாமா? தேங்க்யூ, நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஆக்சுவலாக எங்கள் தமிழுக்காக தான் இன்றைக்கி நம்ம மீட் பண்ணுறோம். இட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் அண்ட் தமிழுக்காக திருப்பியும் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஆல்பம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ ஸ்டார்டிங் ஃப்ரம் வில்வா நீங்கள் எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? மியூசிக் கன்சர்வேட்டிவ்னு சொல்லிட்டு ரஹ்மான் சார் இருக்கார்ல, அவர் காலேஜ் அங்கே தான் வந்து நான் ஆடியோ இன்ஜினியரிங் பண்ணேன். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள மியூசிக் பண்ணணுங்கிற ஐடியாலாம் இல்லை, டெக்னீஷியன் ஆகணுங்கிற ஒரு ஐடியா தான் இருந்துச்சு. பட் அந்த காலேஜ் வந்து என்னை மியூசிஷியனாக மாற்றிருச்சு. ஓகே, அந்த பிளேஸ் அந்த மாதிரி. ஏன்னா வந்து நிறைய மியூசிஷியன்ஸ் இருப்பாங்க, சின்ன பசங்க இருப்பாங்க. ஸோ எல்லாருமே பியானோ எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணுவாங்க. டெக்னீஷியன் ஆகணும் அந்த இடத்துல வந்து அந்த ஸ்பேஸ் வந்து என்ன மியூசிஷியனாக மாற்றிருச்சு. ஓகே, பட் அதுதான் பார்க்க முடிஞ்சது. லிரிசிஸ்ட் நீங்கள் தான், எடிட் டைரக்ஷன் நிறைய விஷயங்கள் நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கும்போது இவர் வந்து ஒருத்ததான் பண்ணுவாரா எல்லாமே பண்ணுவாரா அப்படின்னு? இல்லை அப்படி இல்லை. அது காரணம் வந்து பட்ஜெட் என்கிட்ட பெருசாக இல்லை, அந்த காசு இல்லாத காரணத்தினால தான். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 4-5 மியூசிக் வீடியோ டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அந்த ஹே சிங்கரின்னு சொல்லிட்டு மைக் செட் ஸ்டீராம் வச்சு 2-3 சாங்ஸ்லாம் நாங்கள் பண்ணேன். ஸோ அதில் லேர்ன் பண்ணது தான். அதில் லேர்ன் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நான் மியூசிக் டைரக்ஷன் ஓகே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு ஒரு பாயிண்டில். சரி ஓகே நம்மளும் மியூசிக் பண்ணலாம், நம்ம பண்ணுற ஒர்க்கும் பீப்புளுக்கு பிடிக்குது, நான் அவங்களுக்குலாம் போட்டு காட்டிகிட்டு இருப்பேன். ஸோ இவங்க வந்து சொல்லுவாங்க, ஏன் சும்மாவே ஒர்க் பண்ணியே வச்சுருக்கீங்க, ஏதாச்சும் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே, பண்ணது. ஸோ மேம் எப்படி உள்ளே இழுத்துட்டு வந்தீங்க இதுக்குள்ளே? ஏன்னா நீங்கள் நிறைய வச்சுருக்கீங்க, பண்ணுங்கன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னீங்க. பட் இதுக்குள்ளே நீங்கள் அவங்கள பாட வைக்கிறதுக்கான காரணம் என்ன? எனக்கு கத்திஜா வந்து இவங்க 2018-19 அந்த டைம் இவங்க ரெக்கார்டிங் வருவாங்க ஸ்டூடியோக்கு. நான் தான் ரெக்கார்டிங் இன்ஜினியராக இருப்பேன்.
ஸோ இவங்க ரெக்கார்டிங் வரக்குள்ளே இவங்க நிறைய பாட்டு நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இவங்களோட ப்ராக்டிஸ் செஷன் அந்த மாதிரி இவங்களோட வேறு ஒரு கம்போசருக்கு. ஸோ என் மைண்டில் இருந்துச்சு, இவங்க வாய்ஸில் வந்து ஒரு டிவைன் வைப் இருக்கும், ஒரு 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 ஈரம் இருக்கும். ஸோ என் மைண்டில் இருந்துச்சு. நான் என்ன யோசிச்சு வச்சேன்னா, சரி படம் பண்ணக்குள்ளே வேணால் போய் கேட்கலாம், அவங்க ஒரு ஸ்டேட்டஸில் இருக்காங்க. ஸோ நம்ம சும்மா அந்த சின்னதாக பண்ணலாம் வேணாம், ஒரு படம் பண்ணக்குள்ளே கேட்கலாம் அப்படின்னு ஒரு மைண்டில் வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன யோசிச்சேன்னா, சரி நான் வேறு ஒரு சிங்கர்ஸ்லாம் ட்ரை பண்ணேன். சரி பட்ஜெட்டும் எனக்கு இல்லை, அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு தெரியும், எனக்கு அந்த பட்ஜெட் கிடையாது. ஸோ நான் வந்து ஒரு 2-3 சிங்கர்ஸ்லாம் ட்ரை பண்ணக்குள்ளே அது ஒர்க் அவுட் ஆகலை. சரி நான் யோசிச்சு கேட்டேன். அதுக்கப்புறம் இந்தமாரி கால் பண்ணேன், தலா இந்தமாரி ஒரு சாங் இருக்குது அப்படின்ட்டு கால் பண்ணி கேட்கல. சரி ஓகே பாட முடியாது, நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் ஃபஸ்ட்டே வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஓகே எனக்கு ஹாப்பி தான் அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுல, உங்கள் ஒர்க்லாம் நான் பார்த்துருக்கேன். குட் டு ஹியர் தல, எங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படிங்கிறது. ஓகே நாங்கள் தான் வெளில நினச்சிட்டு இருக்கோம் சாரோட பொண்ணு அப்படின்னு. பட் இங்கே வந்து இப்படி அப்படி ஒரு விஷயமே இல்லைங்கிறது பார்க்கும்போது அதான் நீங்களே இப்போ பார்த்தீங்களா, அவங்க எல்லாரையும் கேர் பண்ணிப்பாங்க, சுற்றி யாருக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்களே, ஸோ அவங்க கேரக்டர் அப்படி தான், ரொம்ப கைண்ட். அதுமாரி ஒர்க்குன்னு வந்துட்டா ப்ரொஃபஷன் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அதில் டைமுக்கு வரணும், கம்யூனிகேஷன் ஒழுங்காக பண்ணலன்னா கடுப்பாயிடுவாங்க. ஒர்க்குன்னு வரக்குள்ளே இதுவாக இருப்பாங்க. அதேமாரி இந்த ஒரு ஃப்ரெண்ட் ஜோன் வரக்குள்ளே அவங்க ஜாலியாக எல்லாரையும் கலாச்சிட்டு, ஸோ அந்த மாதிரி தான், ரொம்ப ஃபன் டைப் தான் அவங்க. ஆனால் ஒர்க்குன்னு வரக்குள்ள அவங்க ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அந்த வேலை நடக்கலைன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆல்பம்குள்ளேயே உள்ளே வந்துட்டாங்க இல்லையா? ஸோ ஹவு ஹாப்பி வர் அது மாதிரி ஒர்க் பண்ணும்போது அந்த விஷயங்கள்லாம்? அதான் நான் கேட்டேன், இந்த மாதிரி ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க, சரி ஓகே நீங்கள் எனக்கு அனுப்புங்க சாங்கு, எனக்கு பிடிச்சிருந்தா தான் பாடுவேன், நோ சொல்லிட்டா நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது அப்படின்னாங்க. ஐயோ பரவாயில்ல, இதில் என்ன இருக்குது, எனக்கு பிடிச்சிருந்தா தான் பாட அப்படின்னு. ஸோ நான் அமிச்சேன். எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு, ஏன்னா நான் இவங்களுக்கு ஃபஸ்ட்டே போட்டு காட்டியிருக்கேன். பட் அவங்க மறந்துட்டாங்க. நான் கேட்டிருக்கேன் ஆக்சுவலி, ஏற்கனவே கேட்டிருக்கேன். நான் போய் சொன்னேன் நல்லா இருக்கு சாங்னு நாங்கள் பேசுவோம். ஸோ அப்போது ஹீல் கீப் எல்லாமே ஹி வாஸ் கீப்பிங் இட் உள்ளே வச்சுட்டு லைக் யூனோ ஃபோல்டரில் இருக்கும். ஐ செட் புட் இட் அவுட், நல்லா எழுதுகிற ஐவ் நோட்டிஸ் நைஸ் லிரிக்ஸ் ஆல்சோ ஹீ ரைட்ஸ். ஸோ ஐம் லைக் ஓகே மேக் யூஸ் ஆஃப் யுவர் திஸ் அண்ட் ஹீஸ் ஆல்சோ மை ஹஸ்பண்ட்ஸ், என் ஹஸ்பண்ட் கூட ஒரே காலேஜ் அண்ட் ஸ்கூல் ஃப்ரம் சிதம்பரம். ஸோ initially my Riaz used to record me, அதுக்கப்புறம் he got busy, அதுக்கப்புறம் வில்வா came in. ஸோ அப்போ on and off பேசுவோம். அதுக்கப்புறம் then eventually like என்ன சொல்கிறது, ஸோ ரியாஸ் இஸ் த காமன் கனெக்ட். சூப்பர். ஆக்சுவலாக என்னென்னா இப்போ வந்து நம்ம இது பண்ணுறோங்கிறத தாண்டி நீங்கள் அவரே சொல்லியிருக்காருல அவங்க பண்ணுவாங்களான்லாம் நான் யோசித்தேன் அப்படிலாம். பட் நீங்கள் அது ஸ்போர்ட்டிவாக அது வந்து பண்ணுறீங்க, பெருசாக நான் இந்த மாதிரி ஒரு பிராண்டில் தான் இருக்கணும் அப்படிலாம் எதுவுமே இல்லாமல். ஸோ ஒரு அவங்களுக்கு ஒரு ஓப்பனிங் கொடுக்குறீங்கல்ல, தட்ஸ் வாட் வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர் ரைட்? இல்லை அப்படி எனக்கு big right, so அதுக்காக நான் சொல்றேன். Correct. So but the work, there is something there in the composition and the lyrics there. It என்ன சொல்றது, it is not just because I know the person I'm accepting it. It worked for me, I could connect to it, so I said okay. So it is not like I am doing any favor. So I'm just telling. So it's like okay, it worked out and had a good time and நல்லா இருந்ததுன்னா நம்ம அக்செப்ட் பண்ணிக்க போறோம். அவ்வளவுதான். It is not you know, I mean, சூப்பர். ஸோ இப்படி தான் இது நடந்துச்சு இல்லையா? ஆமாம், இதுவே எனக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம் தான். ஸோ நான் இவங்க ஸ்டேட்டஸில் நான் இருந்தேன்னா பண்ணியிருப்பானு எனக்கு தெரியல. இது என்ன ஸ்டேட்டஸ் எல்லாம் நீங்கள் வந்து படம் பண்ணிட்டீங்க, ஓகேங்களா, பெரிய கம்போசர்ஸ் பாடியிருக்கீங்க. ஸோ நான் என்னோட பெர்ஸ்பெக்ட்லேருந்து பார்க்கக்குள்ள அவங்க ரேஞ்சில் நான் இருந்தேன்னா அதை பாடியிருப்பானு எனக்கு தெரில. பட் இவங்க பாடினதுக்கப்புறம் அதெல்லாம் ஒரு இன்ஸ்பைரிங்காக எடுத்துகிட்டு ஓகே நமக்கு ஒரு ஒர்க் பிடிச்சிருந்தா அதை வந்து 100% நம்ம வந்து டெடிகேஷனோட பண்ணணுங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் பார்த்து அவங்கள. பட் அந்த ரெக்கார்டிங் செஷன்லாம் எவ்வளோ ஹாப்பியாக ஃபன்னியாக இருந்தது. பிகாஸ் நல்ல குவைட் ஃபன்னியான ஒரு விஷயமா இருக்குது நிறைய நீங்கள் பேசும்போது பார்க்கும்போதெல்லாம். ஸோ எவ்வளோ ஃபன்னியாக இருந்தது, ஏதாவது இன்சிடென்ட்ஸ் ஞாபகம் இருக்குங்களா? தெரியல, எனக்கு அவங்கள டார்ச்சர் பண்ணாங்க. எனக்கு ஐ ஹேட் ரிஹர்சல்ஸ் முடிச்சுட்டு தான் நான் வந்தேன். பிகாஸ் ரொம்ப கொஞ்சம் டிலே ஆச்சு. ஹி வாஸ் ஆல்சோ கெட்டிங் வென் ஐம் லைக் ஐயோ ஓகே ஐ செட் ஓகே திஸ் டே வில் ஃபினிஷ் இட். பட் ஐ வாஸ் நாட் இன் த பெஸ்ட் ஆஃப் shape that day. Like I was very tired, but I said நான் commit பண்ணிட்டேன், better to finish it off அப்படின்னு. Nothing, it was fun தான். ஒரு செஷன் தான் பண்ணோம் and then it got done. But how important to be grounded? அதாவது வந்து ரொம்ப நம்ம வந்து சம்டைம்ஸ் அது அட்வான்டேஜஸாகவும் போயிடும் நம்மளுக்கு. பட் நம்ம கிரவுண்டடாக இருக்கிறது வந்து அதுவும் இவங்களோட டாட்டர் அப்படிங்கிறப்ப அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
அவங்க டாட்டர் பட் அவங்க அச்சீவ்மெண்ட்ஸ் அவங்களது நம்ம ஓன் we have to make our own path and identity but of course அந்த what do you say பட் உங்களை அப்படிதான் நிறைய பேர் பார்ப்பாங்க. that's okay அந்த டைம்ல வந்து நம்ம நார்மலாவே பிஹேவ் பண்ணாலும் சம்டைம்ஸ் அது வந்துட்டு அவங்க வேற மாதிரி எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் நம்ம ரொம்ப கிரவுண்டடா இருந்தாலும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க? அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறீங்க? லைஃப் இஸ் அ லேர்னிங். எதுவுமே நம்ம டெக்ஸ்ட் புக் மாதிரி you cannot do certain things we learn or I have my manager, my lawyer, they tell me that my legal team, my team is there. அவங்க எனக்கு புஷ் பண்ணி சொல்வாங்க. Sometimes I get a bit blur, I don't line in my brain, then they'll say no please don't settle for less. அந்த மாதிரி you should also have a team rooting for you ன்னு நினைக்கிறேன். It is not a single kind of an effort அப்படின்னு நினைக்கிறேன் because Rekha also keeps pushing okay this don't do please this that sort of thing where you have your team. Somewhere the artist should listen to the management also. I feel they know they are seeing you in a certain way, maybe you see yourself in a certain thing because I feel as an artist நம்ம self doubt இருந்துட்டே இருக்கும். So அந்த லைன்ல certain decisions எடுத்துடுவோம் and then they know your scope and all of that. So that is a one angle of ஆக்சுவலா நாங்க வெளியில இருந்து பாக்குறப்ப யூ ஆர் கிளியர் வே ஆன் யுவர் வே அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட டெசிஷன்ஸ்லையும் சரி நீங்க எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ற விதத்துலையும் சரி யூ ஆர் வெரி கிளியர் அண்ட் இண்டிபெண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறது நாங்கள் வெளிலேருந்து பார்க்குறப்ப எங்களுக்கு அப்படி தான் தோணுது. பட் நீங்கள் வந்துட்டு அவ்வளோ கிளியராக இருந்தாலுமே ஹவ் யூ ஹேண்டில் த கிரிட்டிசிசம்ஸ் அண்ட் ஆல்சோ அந்த சோஷியல் மீடியா இஷ்யூஸ் அதெல்லாம் வந்துட்டு அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? இஸ் இட் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும்போது அது ரொம்ப டஃப்பாக இருந்ததா? அதில் போக பழகிடுச்சா? எப்படி இருந்தது அது? என்ன சொல்கிறது, இட் இஸ் ஆல்வேஸ் டிஃபிகல்ட் வென் சம்படி ரியலி வாண்ட்ஸ் டு நம்மளை ட்ராக் டவுன் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஆல்வேஸ் டிஃபிகல்ட் தான் அது. ஏன்னா நம்ம வந்து வேணாட் ரோபோட்ஸ் கிடையாது டு எல்லாமே இக்னோர் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு. ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் நமக்கு சகிப்புத்தன்மை ஜாஸ்தி ஆகிடும். அதுதான் இது எல்லா டைமும் அது ஹர்ட் ஆகும் தான், அது எதுவும் பண்ண முடியாது. அது நம்ம அதுதான் அப்படின்னு we have to accept it first. இது இல்லை நமக்கு இது நடக்குதா, அப்படி நடக்குது எல்லாருக்குமே, இட் இஸ் ஹேப்பனிங் சம் வே ஆர் தி அதர்னு அக்செப்ட் பண்ணி we have to நான் வெண்ட் அவுட் பண்ணி ஐ ஜஸ்ட் ட்ரை டு மூவ் ஃபார்வர்ட். கொஞ்சம் ஞாபகம் மறதி இருக்குது, ஸோ தட் இஸ் குட். ஸோ ஞாபகம் மறதி இருக்கிறது அது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன். ஓகே, ஏன்னா நான் வந்து வெளியில இருந்து பார்க்குறப்ப எங்களுக்கு அது தோணுச்சு. ஸோ நம்ம சில விஷயங்கள் நமக்காக பண்ணும்போது அது வந்து இங்கே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பட் அதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறது அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கிறதுக்காக நம்மளுடைய பாத்தை வந்து மாற்றிக்காமல் நம்ம அதில் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அதனால தான் கேட்டேன் உங்ககிட்ட. ஸோ அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க, இப்படி நான் வந்து என்னோட விஷயத்தில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? பார்த்துட்டு இருப்பாங்க நிறைய பேர், உங்களை மாதிரி நிறைய ஃபீமேல்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஜஸ்ட் பி யுவர் செல்ஃப் அண்ட் ஃபைண்ட் யுவர். யாருமே மற்றவங்க நம்ம சாய்ஸஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். வெதர் இட்ஸ் ரைட் வாட் ராங், ஈவன் மேக் அ மிஸ்டேக், யூ டூ இட் ஆன் யுவர் ஓன். யூ டோன்ட் ஹேவ் டு கெட் இன்ஃப்ளூயன்ஸ் பை எனிபடி. இட்ஸ் வாட் ஐ ஃபீல். ஐ எம் ஆல்சோ லைக் மற்றவங்க இன்டர்வியூஸ் பார்த்தா ஐ ஆல்சோ கெட் இன்ஸ்பயர்ட். ஸோ இட்ஸ் லைக் வி ஜஸ்ட் சர்ச் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்சஸ். ஸோ இப்போ எனக்கு ஆக்சுவலாக உங்ககிட்ட கேட்கணுன்னு தோன்ற விஷயம் என்னென்னா, எல்லாருமே வீட்டில் வந்துட்டு மியூசிக் கம்போசர்ஸ், சிங்கர்ஸ் எல்லாருமே அப்படிங்கிறப்ப அதிலே இருப்பீங்க, அதிலே தான் எழுந்திருப்பீங்க, ஸோ அதிலே தான் இருக்கீங்கிறப்ப இஸ் இட் உங்களுக்கு ஓகேவா இருக்கா? இல்லை வந்து சம்வாட் எனக்கு சம்டைம்ஸ் போர் அடிக்கும், ஜஸ்ட் கோ அப்படிங்கிற மாதிரி இருக்குமா? எப்படி இருக்கும் அது ஆக்சுவலாக? அது இல்லை, இட்ஸ் நாட் போரிங். ஏன்னா எல்லாருமே டிஃப்ரெண்ட் திங்ஸ் பண்ணுறாங்க, அவங்களோட டேஸ்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட். ஸோ அவங்கக்கிட்டேருந்து அது லேர்னிங்காக தான் நான் பார்க்குறேன். ஓ நைஸ் தட் எல்லாருமே ஒரே இது பண்ணுறோம், பட் அவங்களோட டேஸ்ட், அவங்களோட வே ஆஃப் அப்ரோச்சிங் மியூசிக் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அது தட் இட் செல்ஃப் இஸ் அன் இன்ஸ்பிரேஷன் ஒன்லி. ஓகே, ஸோ அப்போ நான் அப்பாவை தவிர உங்களுக்கு வந்து மியூசிக் இன்ஸ்பிரேஷன்னா யார்? எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. இல்லை, இட் இஸ் லைக் நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் திடீர்னு ஒரு இண்டி சாங் கேட்போம், அது இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஸோ நம்ம டக்குன்னு நேரோ டவுன் என்னால் அது மாதிரி பண்ணவே முடியாது. ஒரு பர்சன் எஸ்பெஷலி இன்ஸ்டாகிராமில் ஸோ மச் டேலண்ட் வந்துகிட்டே இருக்குது. ஸோ திடீர்னு யாரோ பார்ப்போம், அவங்க ஜேர்னி பற்றி பேசுவாங்க, அது திடீர்னு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஸோ என்னால் பிக் பண்ணி சொல்லவே முடியாது. ஸோ நீங்கள் ஒரு சைடு வந்து சினிமாவுக்கு வந்துட்டு பாடல் இசையமைச்சிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் வந்து அவங்க திறமையை வெளிப்படுத்திருக்காங்க, நிறைய ஹிட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை பற்றி ரெண்டு பேர் என்ன நினைக்கிறீங்க? இண்டிபெண்டன்ட் மியூசிக் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அது ஃபியூச்சர் எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஐ திங்க் தட் சீம்ஸ் லைக் த ஃபியூச்சர். அவங்க ஒப்பீனியனும் கேளுங்க, பிகாஸ் இப்போ அவங்க சாங் போட்டிருக்காங்க. ஸோ ஐ திங்க் தட்ஸ் த ஃபியூச்சர், பிகாஸ் யூ நாட் ஸ்டக் வித் anybody, you can have your own rights at some point. அது எங்கே வேணால் பெர்ஃபார்ம் பண்ணலாம், காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்காது. அண்ட் ஆல்சோ என்ன சொல்கிறது, நம்ம there's no limitation இந்த கான்செப்ட்குள்ளே தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன வேணால் பண்ணலாம். எனிதிங் அண்டர் த எர்த்.
ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது வித் இண்டிபெண்ட். ஸோ விச் இஸ் வெரி ஈஸி ஃபார் யா இட்ஸ் ஈஸி அண்ட் இட்ஸ் குட் ஃபார் த கிரியேட்டர். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்க்க முடியுது, எஸ்பெஷலி வந்து சாய் வந்து அவ்வளோ ஒரு ஃபேன்ஸை வந்துட்டு க்ரியேட் பண்ணி வச்சிருக்காரு. அவர் அடுத்தடுத்து கொடுக்குற எல்லாமே ஹிட் ஆகுறத நம்மளால பார்க்க முடியுது. அது இட் ஓப்பன்ஸ் த டோர் ஃபார் எவ்ரி ஒன், ரைட்? ஸோ அது மாதிரி ஒரு காம்படிட்டிவாக இருக்கா, எப்படி இருக்குது இந்த இண்டஸ்ட்ரின்னு தெரிஞ்சுக்கணும். இண்டிபெண்டன்ட் முதல்ல வந்து சாய் அபேன்கருக்கு என்னோட வாழ்த்துக்கள், செம்ம சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, நான் வந்து சினிமாவுக்கு மியூசிக் பண்ணுன்ட்டு தான் என்னோட ஸ்டார்டிங் உள்ளே வந்தேன். ஸோ என்னோட வே ஆஃப் அப்ரோச் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இன்செக்யூர் ஃபீல் பண்ணுற ஒரு பர்சன். ஃபோட்டோ கொடுக்க மாட்டேன், ஒரு மாதிரி யாராச்சும் ஃபோட்டோ கேட்டால் எனக்கு ஒரு மாதிரி ஷேரிங் ஆகிடும். ஸோ எனக்கு அந்த ஜோன்லேருந்து வர்றதுக்கு எனக்கு டைம் ஆச்சு. நான் போய் ஒரு நான் நிறைய பேரை அனலைஸ் பண்ணுவேன், என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கக்குள்ள. ஹிப்ஹாப் தமிழா அவர்களும் சரி, அனிருத் அவர்களும் சரி, அவங்கள பார்க்கக்குள்ள ஒரு கம்போசராக மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேஸ் வேல்யூ அவங்க க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. யுவன் சங்கர் ராஜா சார், ரஹ்மான் சார், எல்லாமே அவங்களுக்கு ஒரு பிராண்ட் ஃபேஸ் வேல்யூ ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நான் சரி ஓகே, நம்மளும் அந்த மாதிரி ஒரு ஜோனுக்கு போகணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து மாற்றிக்கணும். ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ணிகிட்ருப்பேன்னா, ஃபஸ்ட் டேரக்டர், ப்ரொடியூசர்ஸ் அந்த மாதிரி அப்ரோச் பண்ணிகிட்ருப்பேன். எனக்கு இண்டிக்குள்ளே வரணும்னு எனக்கு கான்ஃபிடென்ட் கிடையாது அந்த டைமில். ஸோ அதுக்கப்புறம் தான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நிறையா கவுன்சிலிங்லாம் போயிட்டு ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய மைண்ட் செட்டு கொஞ்சம் ப்ரிப்பேர்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து சோஷியல் மீடியாலாம் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ 2021 சம்திங் தான் வந்து இவங்களாம் சொல்லுவாங்க, என்ன தலை இன்னும் இதெல்லாம் அப்படியே இருக்கீங்க அப்படின்ட்டு. பட் ரொம்ப நல்லது யூஸ் பண்ணாமல் இருக்கு. இல்லை பட் ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்து என்னோட ஒர்க்கையும் என்னையும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு 2020 or 2021 சம்திங் அந்த டைமில் தான் நான் இன்ஸ்டாகிராம்லாம் ஆரம்பிச்சு. நான் ரொம்ப யார்ட்டையும் அதிகமாக பேசவும் மாட்டேன். ரொம்ப செலக்டிவ் பர்சன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ரொம்ப அதிகமாக தனியாக இருக்க தான் எனக்கு விருப்பமாக இருக்கும். ஸோ இவங்கள்ட்டலாம் பேசுறதுக்கு ஒரு 2 வருஷம் ஆச்சு. வருவேன், ரெக்கார்ட் பண்ண ரோபோ மாதிரி அவங்க பாட்டில் போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு பாயிண்டில் தான், என்ன நீங்கள் பேசவே மாட்டிங்களா அப்படிலாம் கலாச்சி, இல்லை நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி அந்த மாரி தான் எங்களோட கம்யூனிகேஷன் ஆரம்பிச்சது. ஸோ இப்போ பார்த்தோன்னா இண்டிபெண்ட் தான் வந்து அடுத்த இப்போது இந்தியாவில் வந்து பூம் ஆகுது. இன்னொரு 3-4 இயரில் வந்து அது ஒரு பயங்கரமான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ மியூசிக் டேரக்டர்ஸ்னாலே வந்துட்டு ஒரு நல்ல படத்துக்கு எந்த படத்துக்கு மியூசிக் டேரக்டர் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தில் இருந்து நிறைய விஷயங்கள் இங்கே பிரேக் ஆகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அதை இப்போ நீங்கள் பால்டப்பா, அசல் கோலார், ஸோ அவங்களெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கேபர் வாசிக்கின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் இருக்கார், சயனார் சொல்லிட்டு ஒரு இண்டி ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து செம்ம சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ லைவ் அண்ட் கான்சர்ட் வந்து இங்கே பூம் ஆகுது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஓப்பன் அப். இங்கே ஆல்ரெடி அங்கே வெஸ்டர்ன்லலாம் அப்ராட்லலாம் பெரிய பேங்கு. ஸோ இங்கே பூம் ஆகிறதுனால இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டும் வந்து நிறைய பேர் வராங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான் ஆக்சுவலி. ஸோ இப்போ அவர் நிறைய பேர் சொன்னார் இல்லையா இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட். ஸோ உங்களுக்கு ரீசெண்டாக உங்களுடைய ஃபேவரட் யாருன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோடைய சாங்ஸ் யாரோடது ரொம்ப விரும்பி கேட்டிங்க நீங்கள், நல்லா இருக்கே, புதுசாக ரெஃப்ரெஷிங்காக இருக்கே அப்படின்னு நினச்சது? இப்போது ஐ திங்க் சித்தார்த் பண்டிட், இன்ஸ்டாஸ் பண்டிட் ஜி டக்குன்னு அது ஐ திங்க் இஸ் ஒன் சாங் வாஸ் அர் ஹிந்தி இது தான், இட் வாஸ் நைஸ். ஸோ அந்த மாதிரி தான். அந்த மாதிரி ஓகே. ஸோ அது நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு ஸ்கோப் அதிகமாக இருக்குது. சார்த்தக் ஆல்சோ ஹட் புட் அவுட் ஒன் சாங், அதுவும் நல்லா இருந்தது. சார்த்தக் கல்யாணி சங்கன் இது ஒன்று நினச்சதும் இரவின் நிழலில் நல்லா நீட்டாக ஒரு க்யூட் அனிமேட்டட் இது போட்டுட்டு ஹீஸ் டூயிங் ஹிஸ் ஓன் ஸ்டெப். ஸோ அதெல்லாம் நல்லா இருக்குது. இதில் ஏதாவது ஜெண்டர் பயாஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதில் ஏதாவது உங்களுக்கு ப்ரெஷர் பாயிண்ட் எதுவும் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது பீயிங் எ மியூசிஷியன் இந்த இண்டஸ்ட்ரி ஆர் ஆல்சோ இல்லை இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டாகவே இருக்கணும்னாலுமே still you facing anything regarding gender? See, the thing is என்கிட்ட nobody's gonna be mean. Okay, I'm being very blatant about this. வெளியில் என்ன இது ரியாலிட்டின்றது கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். எனக்கிட்ட வந்து they'll be like trying to be the best version of themselves now. Okay, அது எங்க even with my own friends whatever they'll show one face பின்னாடி. So you know I may not அந்த ஸ்ட்ரகிள் வந்து எனக்கு மேபி எனக்கு அது ஹவு இட் இஸ்ன்றது வந்து இன்னும் ப்ராடர் இதில் போனால் தான் எனக்கு மேபி யூனோ தெரியறதுக்கு இது இருக்குது. அண்ட் பெட்டர் டு பி ஆனஸ்ட் அபவுட் இட். பட் அந்த இது இருக்குது, ஜெண்டர் இது இருக்குது. நானே பார்த்துருக்கேன். when a female is composing versus a male doing itன்றது I have seen it. பட் ஈவன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வராங்க,
என் லீகல் சொன்னாங்க சந்தியா, அவங்க சொன்னாங்க லைக் என்கிட்ட வரப்போ எப்படின்னா ஓ இது வந்து ஒரு லேபர் ஆஃப் லவ், நீங்கள் தான் அம்பாசிடர் இந்த ஈவெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் இவ்வளோ நேரத்துக்கு யூ ஹேவ் டு கம்போஸ். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, they'll pay the associated cost but not my composition charges. So when Rekha sent a mail, they're like, oh this that we'll try it. You know the kind of, so that's my Sandhya was like, if it is a mail what they would have done, they would have paid, so please don't take up this project, you know, that's what she was advising me. அது வரைக்குமே I thought oh maybe நம்ம நினைப்போம்ல ஓகே நம்ம கொஞ்சம் படம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இதை எடுத்துக்கலாமா. அப்புறம் she said please don't stoop, you know, you wait for the right this one அப்படின்றது. இட் இஸ் அது மாதிரி மேபி நான் ரெக்கக்னைஸ் பண்ணல, பட் she as a woman she felt it that if it is a man they may have paid, you know, so அது மாதிரி இருக்குது. பட் இன்னும் இது வந்து இன்னும் விமன் கிட்ட நீங்கள் பேசணும். எக்ஸாக்ட்லி அதுதான் நான் கேட்குறேன். ஸோ அது உங்களுக்கே அது நடந்திருக்குங்கிறப்ப அது நான் இந்த வார்த்தையை நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் சொல்கிறீங்களே நான் இன்னும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலை அந்த மாதிரி விஷயம். ஏன்னா இன்னும் விமன் என்ன சொல்லுவோம், ஒரு பாட்டு ஒரு அவங்க இப்போ ஒரு ஷோ பண்ணுறாங்க, டிக்கெட் அதுவே ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஸோ அதெல்லாமே இன்னும் இன்டெப்த் இது ஒரு சர்வே மாதிரி அது பார்க்கணும். Did you discuss these things with your அப்பா? இதெல்லாம் பேசியிருக்கீங்களா? இது மாதிரி மேல்லாம் இப்படி இருக்கு, ஃபீமேல் இதெல்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா அப்பா கிட்ட? இந்த மாதிரி நான் எதுவும் பேசினது இல்லை. இல்லை ஐம் நாட் டிஸ்கஸ்ட். பட் த ஒன் அட்வைஸ் அப்பா உங்களுக்கு கொடுத்தது இப்போ வரைக்கும் நீங்கள் கேரி பண்ணியிருக்கீங்க, அதாவது மியூசிக் இண்டஸ்ட்ரியிலே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்பாங்களா? அது இப்போ வரைக்கும் கேரி பண்ணுறீங்கன்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? See, is it don't follow trends, you make your own trend அந்த மாதிரி. I don't know the exact words, but இதுதான் எனக்கு இது worked for me. But other than that எனக்கு per se அது நிஜமாவே மேபி அந்த என்ன சொல்கிறது ஒரு அப்பீலிங் ஒரு பர்சனல் அது ஒரு அவங்க ஒன்று செதுக்கப்பட்டிருக்காங்கல்ல, அதில் நான் ப்ராடாக வரலையா இல்லை மேபி ஜெனுவினாக அந்த ரைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எட் டு கம்மான்னு எனக்கு தெரியல. ஆல்சோ என்ன ஆகுதுன்னா பிகாஸ் ஐம் ஆஃப் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் மாதிரி அவங்க பிராண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ஐ எம் நாட் டேக்கிங் அப் சச் கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அதுவுமே இருக்குது. ஸோ இதில் ஜெண்டர் பயஸா இல்லை என்ன எதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஐ கேன் நாட் பிளேட்டன்ட்லி I can understand it, but நான் டீப் டவுனா போக விரும்பல. பட் நீங்க என்ன சொல்ல வரீங்கங்கறது I can understand. So அந்த மாதிரி they are ஒரு பாக்ஸ்க்குள்ள போட் which I don't want to fit in that box, you know, it's beyond anything அப்படின்றதுனால மாதிரி இந்த ஃபெய்த் சென்ட்ரிக்கா வரது அந்த மாதிரி விஷயம் certain representations and I'm like I don't want to do those things. So அந்த மாதிரி things are happening. பாக்ஸ்ல நம்மள வந்து ஃபிக்ஸ் பண்ண பாப்பாங்க. So அந்த மாதிரி விஷயங்கள் புர்கா பத்தி பாட்டு I'm like ஏன் என்ன வச்சு பண்றீங்க? You know all those kind of things, or maybe they are thinking controversy ஆனா என்ன வச்சு அவங்க பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கறாங்களான்னு எனக்கு தெரியல. I cannot assume, but so people are you know so இந்த மாதிரி இதுல more than gender இது எனக்கு இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. Maybe gender இதுவும் அதுல it could be a hidden element எனக்கு I don't know, but this is what. But நிறைய women definitely it's a struggle. ஏன்னா when I spoke to என்ன சொல்கிறது நமக்கு வந்து பை காட்ஸ் கிரேஸ் ஓகே மை டேட் இஸ் தேர், நமக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். பட் ஈவன் அ ரெக்கார்டிங் செட்டப் இப்போது இஃப் தே ஆர் மேரிட் இன்லாஸ் வீட்டில் இருக்காங்கன்னா do you think they'll have the privilege of having a recording setup and playing loud music as much as a man can do? I'm talking for those women. For me okay, like I cannot but what about them? So idellame it had happened. IPRS la one lady and me we were talking about it that even to have a recording studio is a struggle for them. Yes, அதனால தான் உங்ககிட்ட நான் கேக்குறேன். அதுதான். ஸோ நான் எனக்கு வந்து என்ன சொல்கிறது திங்ஸ் ஆர் இது, பட் இங்கே வந்து இட் இஸ் அ ஹோல் டிஃப்ரெண்ட் which you should talk to them and you know get that இது இன்னும் கிரவுண்ட் ரியாலிட்டி வந்து இன்னும் பார்க்க தான். பட் நிறைய ஃபெஸ்டிவல் லைனப்ஸ்லேயுமே நான் மியூசிக் ஜேர்னலிஸ்ட் when they post அந்த ஹெட்லைனிங் ஆர்டிஸ்ட் இஸ் அ மேன் மோஸ்ட்லி. ஸோ இந்த மாதிரி விஷயம் அந்த 50-50 ஜெண்டர் ரேஷியோ இஸ் நாட் தேர். நிறைய மென் இருக்காங்க, கம்மி விமன் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இதெல்லாமே நடக்குது. அதனால ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு விமன் டைரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறப்ப ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு நடந்திருக்கு, அவங்களுக்கு நடந்திருக்க வாய்ப்பு இதெல்லாமே இருக்குது. என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இது சொல்ல மறந்துட்டு. ஸோ அவங்க வந்து ஷி ஹஸ் given me permission to talk about this. அவங்க வந்து her name is Sterlin, ஒரு ப்ரொடியூசர். ஆமாம். ஸோ ஷி ஹஸ் ஒர்க்ட் அண்ட் ஆமாம் உங்கள் பிஹைண்ட்வுட்ஸில் ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை மை ஃப்ரெண்ட் ஆக்சுவலி. ஓ சூப்பர் சூப்பர். ஸோ அவங்களுக்கு நடந்தது என்னென்னா எப்படி சொல்கிறது, ஸோ 8 months ஷி ஒர்க்ட் ஒரு ஃபிலிமில். டைரக்டருக்கு அவங்க ஒர்க் ரொம்ப பிடிச்சிருக்கு. 8 monthsக்கு அப்புறம் வந்து அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ப்ரொடியூசர் சொல்கிறாங்களாம்
ஒரு பொண்ணுக்கெலாம் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுமான்னு சொல்லி அவங்க லே ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு நோன் கம்போசருக்கு கொடுக்குறாங்க. பட் தே ஆர் நாட் ஹாப்பி வித் த ஒர்க் தட் கை இஸ் டூயிங் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த பிராண்ட் ஆர் வாட் எவர் தே ஆர் யூஸிங் ஹிம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து காசு கொடுத்து உங்கள் சாங்ஸை வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டப்போ ஷி ரெஃப்யூஸ் டு கிவ். ஸோ 2 வருஷம் அவங்க ரொம்ப இதில் போயிட்டாங்க. ஸோ எனக்கு என்ன இவங்க இவ்வளோ டேலண்டடாக இருக்காங்க, எங்கே இவங்க ஒர்க்கே வரலன்னு சொல்லி கூப்பிட்டு நான் ஒரு நாள் திட்டினேன். என்ன வாட் இஸ் ஹேப்னிங், வை ஆர் நாட் புட்டிங் அவுட் எனி திங் அப்படின்னு சொல்லி ஐ ஷவுட்டட்னா என்ன, வாட் இஸ் கோயிங் ஆன், ஹார்ட்லி சி எனிதிங், என்னென்னமோ ஜங்கெல்லாம் வந்துட்டு இருக்கு, வை இஸ் யுவர் திங் நாட் கம்மிங் அப்படின்னு சொல்லி ஐ ஹேட் ஸ்போக்கன். தென் ஷி ஓப்பன்ட் அப் அண்ட் ஷி டோல். விண்மினி வரப்போ எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருந்துச்சு. இவங்க இன்னும் என்னை விட எக்ஸ்பீரியன்ஸ்டு, எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஸோ இன்னும் அந்த கில்ட்டில் வந்து ஐ வாஸ் லைக் ஓகே நம்ம இன்னும் பெஸ்ட்டாக பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் இருக்கிறப்போ நமக்கு இது ஓகே இது கிடச்சிது, பட் அந்த ஜேர்னியுமே இன்னும் எனக்கு ஒரு ப்ரெஷராக ஒரு பெரிய பராங்கல் வச்ச மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் ஏன்னா இவங்கெல்லாம் இருக்கிறப்போ நம்ம பண்ணுறப்போ இட் ஹேஸ் டு பி லைக் ஓகே டைரக்டர் ஹஸ் ட்ரஸ்டட் த ரைட் பர்சன், யூ கான் டேக் இட் ஃபார் அ ரைட் அண்ட் யூ நோ டூ ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ். ஸோ ஆப்வியஸாக அது இன்னும் ட்ரிகர் ஆகும்ல. எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த மாதிரி பட் ஷி வாஸ் வெரி ஹாப்பி ஃபார் மீ. ஷி செட் ஐம் ஹாப்பி ஃபார் யூ, யூ வில் டாக் ஆன் பிஹாஃப் ஆஃப் அதர் விமன். பட் ஐ வாஸ் லைக் ஐம் ஃபீலிங் கில்ட்டி. அதுதான் இப்போ ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறதுனால அவங்க வந்து உங்களுக்கு நீங்க வளரும் போது அவங்களும் ஹாப்பியாக ஃபீல் கரெக்ட். பண்ணுறதுக்கு பட் வாய்ப்பு நமக்கு இருக்கு. என்னன்னா பட் தூரமாக இருக்கிறவங்க நிறைய நினைப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு இப்படி போன உடனே எனக்கு ரொம்ப ஐ ஃபெல்ட் ஐயோ எனக்கு you know, so that guilt was there. But she said நெப்போன்னு சொல்லிடுவாங்க. அது அடுத்ததா உங்களுக்கு அந்த இல்ல அது பிரஷர் நடந்துச்சு ஜூன்ல இட் ஹேப்பன்ட். என்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட் அவங்க அனௌன்ஸ் பண்ணாத வரைக்கும் அது ஏதோ ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும், நிம்மதியாக இருந்துச்சு. வெளில அனௌன்ஸ் பண்ணோடனே ஏதோ நிச்சயம் சொன்ன போல் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. ஓகே ஸோ தே லைக் ஓ தேர் ஆர் பெட்டர் பீப்புள் தென் வை டிட் யூ கிவ் எல்லாம் தே டோல் ஹலிதா மேம். அண்ட் ஐ வாஸ் லைக் ஓ மை காட் மை டைரக்டர் ஷுடன்ட் கெட் அ பேட் நேம், ஐ பெட்டர் லைக் யூ நோ. ஷீ வாஸ் ஹாப்பி. ஓகே அது வெளில போட்டோடனே ஐ ஆல்சோ ஃபெல்ட் அ லாட் ஆஃப் ப்ரெஷர். ஸோ ஐ வாஸ் லைக் சம்டைம்ஸ் வுட் டாக் டு ஹிம் ரியாஸ் அண்ட் like no don't worry, you do your thing, it's shaping well. எனக்கு still I was like really like you know ரொம்ப I was scared. ஏன்னா ஸோ அதுதான் அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டினாகவே இருந்தது. இது ஒரு பியர் ப்ரெஷர் இல்லையா? ஸோ நம்ம வந்து அப்பா கூட இருக்கிறோம், அப்பாவோட இண்டஸ்ட்ரியில் இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப அவர் பேரை வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது ஒரு பியர் ப்ரெஷர் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு பியர் ப்ரெஷர். ஸோ நிறைய பேர் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் இருக்கிறப்ப நமக்கு ஓகே வி காட் இட். அண்ட் அவங்களும் அப்பனால கன்சிடர் பண்ணி ப்ளஸ் ஷீ செட் ஷீ லைக் மை வாய்ஸ், ஸோ ஷீ வாண்டட் டு ஒர்க் வித் மீ. அண்ட் அவங்களுக்கும் என் ஹிந்தி சாங் பிடிச்சிச்சு. ஸோ தேங்க்ஃபுல்லி இட் இஸ் நாட் லைக் தட் வாஸ் த ஒன்லி ஃபேக்டர், பட் சம்வேர் யூ ஹாவ் தட் guilt of privilege and you know so many things. And then adukapra thankfully once the movie came I was like okay, like they were like decently good, you know, all the film critics all of them wrote, so I'm like okay fine by God's grace, like you know adnala enga appa edukume varala. He was like okay he didn't promote nothing, so I'm like good, let's see what organically what goes. Then only very tough to handle இதெல்லாம். ஸோ எவ்வளோ யோசிக்க வேண்டியது இருக்குல்ல. ஸோ அப்பா வந்து ஹாப்பியாக கூட்டிகிட்டு போய் இது பண்ணக்கூட முடியல அப்படிங்கிறப்ப இட்ஸ் வெரி டஃப் டு ஹேண்டில் தீஸ் திங்ஸ். பட் இது நீங்கள் இவ்வளோ ஓப்பனாக பேசுனதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். அண்ட் ஆல்சோ வந்து இந்த மாதிரி டைம்லலாம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் யார், அந்த ஒரு மாரல் சப்போர்ட்டோ இல்லை செல்ஃபாக நம்ம வந்து ஒரு ஏஜ் ஆக லைட்டாக நம்ம மெச்சூர் ஆகிட்டே இருப்போம், அப்புறம் யாரை நினச்சேன் என்ன அப்படின்னு நம்ம போயிட்டுருப்போம். பட் இன்ஷியலாக இப்போ வரைக்கும் வந்துட்டு ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கணும். ஸோ காம் டவுன், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வி கேன் மேனேஜ். அப்படி யார் உங்களுக்கு இருக்கா? I have a lot of my friends, lot of times I've spoken to Vilva, like he'll say oh you're going to get an award. I'm like what are you even saying, it's sounding funny. No I'm feeling it. I said you've not seen my work, what do you even know? But he is, you know, is very confident. Apro you have your team, you have your family, husband, எல்லாருமே. ஸோ ஸ்டூடியோவில் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அவங்கெல்லாம் ரொம்ப ஜெனுவினாக வந்து தேவர் சப்போர்ட்டிங் மீ இருந்தாங்க. தே லைக் ஸோ எனக்கு but that guilt of privilege irukku. So I'm like what to do then, you know, sometimes my legal she shouts, she's like why are you feeling guilty, it's okay, you do your thing, you're doing good work. So you know it like quite iduva irukum. Then I'm like okay, I'll spend more time making myself better, know better, so that way nobody, you know, and they work வந்து நீங்க அப்பா கிட்ட இருந்து எடுத்துப்பீங்க. பட் some qualities managing the family and managing some other things வந்துட்டு நம்ம எப்போவுமே சில விஷயங்கள் அம்மாவை தான் எடுத்துப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்டது என்ன? ஸ்டில் சில விஷயங்கள் நம்ம உட்காரும்போது நம்ம அம்மா இப்படிலாம் இல்லையே, ஓகே நம்ம இது பார்க்கலாம், அம்மா அவங்கள ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினச்ச விஷயங்கள்லாம் என்ன? எனக்கு மெயினாக நான் கிராண்ட் மாமோடு தான் வளர்ந்தேன். ஸோ சில விஷயம் அவங்க கிட்டேருந்து தான் ஐ ஹவ் லேர்ன்ட். அண்ட் தென் ஆஃப்டர் தட் எவென்ச்சுவலி லைக் மை மாம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க லாட் ஆஃப் திங்ஸ், வெரி குவிக் அட் ஆர்கனைசிங் திங்ஸ். ஸோ அது நான்
I learned, and tuck coordination, this, so many things. So அந்த மாதிரி things are there, and பிகாஸ் ஸ்டில் நம்ம ஃபீல் பண்ணுவோம் இத்தனை வயசுக்கு அப்புறம் அம்மா இப்படி இருக்காங்க பட் நம்மளாம் என்ன பண்ண போறோமோ தெரியல அப்பெல்லாம் ஃபீல் பண்ணுவோம். எனக்கு சின்ன வயசுலேயே நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு அது பெருசாக ஒரு ட்ரான்சிஷனோ எதுவுமே எனக்கு வியர்டாக ஃபீல் ஆகலை. ஸோ ஒரு அப்போவே என்னமோ அவங்க ஷில்டல் இது மேனேஜ் பண்ணது குட்டி குட்டி திங்ஸ் ஷி யூஸ் டு இது. ஸோ அதனால் எனக்கு இட் ஜஸ்ட் ஃபீல்ஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தட், நத்திங் ஃபீல்ஸ் ரியலி திங். ஸோ யா, ஸோ கரெக்டாக போயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். தேங்க்ஸ் டு காட் எனக்கு லேர்னிங் ஃபிகரிங் அவுட். சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி. ஸோ இந்த எங்கள் தமிழ் ரிலீஸ்க்கு அப்புறம் ஒரு 2 டைரக்டர் வந்து மீட் பண்ணி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி டெமோஸ்லாம் கேட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் கன்ஃபர்மேஷன் அவ்வளோ டாக்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதான் அது என்னென்னு கன்ஃபார்ம் ஆகிட்டு அஃபிஷியலாக வந்து நல்ல ப்ரொடக்ஷன் கம்பெனி, அவரும் கொஞ்சம் ஒரு ஃபெமிலியர் டைரக்டர் தான் அவர். இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, பட் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அது தேங்க்யூ கண்டிப்பாக மீட் பண்ணலாம். கண்டிப்பாக. ஸோ உங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு ஆனஸ்ட்டாக என்ன சொல்கிறது, லைக் I'm just waiting for like the right projects, and I feel maybe God has something in store, and but I'm just focusing on putting my live act or like you know first band oda debuted in Delhi la panno. So I'm thinking focus a little bit on performance and all of that. So adu put together some nice acoustic nice act in the year அப்படினு தோணுது. பட் மற்ற ப்ராஜெக்ட்ஸ் லைக் டிஸ்கஷன்ஸ் ஆர் ஹேப்பனிங், பட் அந்த ரைட் ஸ்கிரிப்ட் அந்த இது பட் வெயிட்டிங் ஃபார் ஒரு நல்ல விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு ஒரு பர்சனோட லாக் ஆயிருக்கு. பட் அது he's yet to revert. So I'm like okay, it's fine. So do you have any idea about independent albums இந்த மாதிரி பண்ணனும் அந்த மாதிரி பார்க்க பண்ணனும்னு இருக்கு. பட் before that I feel like என்ன சொல்றது, I have to sit கொஞ்சம் தனியா உட்கார்ந்து I have to explore. So அது I'm not able to sit. ஸோ எனக்கு ஐடியாஸ் இருக்குதா டு டூ சம் இண்டிபெண்டன்ட் ஸ்டஃப், லைக் அழகாக ஒரு என்ன சொல்கிறது கார்டனில் ஷூட் பண்ணணும், எல்லா ஐடியாஸ் எல்லாம் இருக்குது. இனி ட்ரீம் ஏதாவது ஒரு ட்ரீம் கொலாபரேஷன் ஒன்று இருக்கும்ல, இவங்களோட ஒர்க் பண்ணணும் அவங்களோட ஒர்க் பண்ணணும், அது மாதிரி ஏதாவது ட்ரீம் கொலாபரேஷன் இருக்கா? 2 பேத்துக்குமே நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அது எனக்கு வந்து ஆக்சுவலி நேம் இஸ் ஈவா பி. ஸோ எனக்கு அவங்களோட ஒர்க் பண்ணணும், பிகாஸ் அவங்களும் her face is covered and against all odds she is working and this one, but hopefully once things get okay and it's you know this one, but she's my inspiration because she had come and then enna gutsoda she's performing, and she also faces a lot of trolling and all of that. So enakku that's my super goal. So நிறைய விஷயங்கள் பேசிருக்கீங்க and had a great time with you also. All the best உங்களோட endeavors எல்லாத்துக்குமே. Thank you so much for your time. Thank you. You're looking really nice. Thank you. Pleasure. Charles Group presents Startup Singham, co-presented by Soho, powered by Sangeeta Gadgets. Watch every Sunday from 11:30 a.m. on Star TV and Hotstar. Chettinad Cements, top choice for durable concrete construction. Experience the thrill. Watch sharks glide overhead at India's first tunnel aquarium, VGP Marine Kingdom. Book your tickets now.